கன்னியாகுமரி மாவட்ட அணைகளில் இருந்து நீர் திறக்கப்படாததால் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் பகுதியில் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். 17,000 ஏக்கர் விளைநிலங்களுக்கு பாசன வசதி கிடைக்க ராதாபுரம் கால்வாயில் உடனடியாக தண்ணீர் திறக்க அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை மாவட்டத்தின் தென்கோடியில் உள்ள ராதாபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் மாரம் பார்த்த வறண்ட பூமி. இதனை கருத்திற்கொண்டு 1968ஆம் ஆண்டு குமரி மாவட்டத்தில் உள்ள தோவாளை கால்வாயில் நிலப்பாறை என்ற இடத்தில் 28.8 கிலோமீட்டர் தொலைவுக்கு ராதாபுரம் கால்வாய் அமைக்கப்பட்டது. இதன் மூலம் ராதாபுரம் சுற்றுவட்டாரத்தில் 52 குளங்களில் நீர் நிரப்பப்பட்டு 17,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. நடப்பாண்டில் ஜூன் மாதமே ராதாபுரம் கால்வாய் தூர்வாரும் பணிகள் முடிக்கப்பட்டும் இதுவரை தண்ணீர் திறக்கப்படாததால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது என்பது விவசாயிகளின் புகாராகும். இதுவரை தண்ணி திறக்கவில்லை. அதெல்லாம் இங்கே பயங்கரமான வறட்சி ஏரியாவாக இருக்குது. திருநெல்வேலி மாவட்டம் தென்பகுதி இதுவரைக்கும் தண்ணி திறக்கலை. இதை நம்பி ஒரு 52 குளங்கள் இருந்துகிட்டு இருக்கு. இந்த 52 குளமும் வெறும் வறட்சி பகுதியாக தான் இருக்குது. இதுவரைக்கும் ஒரு குடிநீருக்கும் தண்ணி இல்லை, விவசாயத்துக்கும் தண்ணி இல்லை. ஆண்டுதோறும் நீர் இருப்பை பொறுத்து ஜூன் 16 முதல் மார்ச் வரை தோவாளை கால்வாயிலிருந்து தினசரி 150 கனஅடி வீதம் ராதாபுரம் கால்வாயில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்பது விதி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சுப்பாறை, பெருஞ்சானை, சிற்றாறு 1, சிற்றாறு 2 ஆகிய அணைகளில் 1300 மில்லியன் கனஅடி தண்ணீர் இருப்பு இருந்தால் ராதாபுரம் கால்வாயில் தண்ணீர் திறந்துவிடப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு அணைகளில் போதிய நீர் இருந்தும் தண்ணீர் திறக்கப்படாததால் ராதாபுரம் கால்வாய் வறண்டு கிடக்கிறது. இதே நிலை நீடித்தால் உறை கிணறுகள், ஆழ்குழாய் கிணறுகள் மூலம் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு கிடைக்கும் குடிநீருக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் என சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ராதாபுரம் கால்வாயில் 28 கிலோமீட்டர் தூரத்தில் குடி தண்ணீருக்காக உரக்கிணறு போட்டு பூமியில் போர் போட்டு அதில் ஸ்டோர் பண்ணி வச்சு தான் எல்லா மக்களும் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்த கால்வாய் தண்ணி வரலைங்கிற ஒரே காரணத்தினால நமக்கு நீர் மட்டம், நிலத்தடி நீர் ரொம்ப இறங்கிருச்சு. அதனால் குடிநீருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுட்டு. கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி பேச்சுப்பாறை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதை அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள எல்லா கால்வாய்களுக்கும் தண்ணீர் சென்றடைந்தது. தோவாளை கால்வாயில் நிலப்பாறை வரை தண்ணீர் வந்தபோதும் அங்கிருந்து பிரியும் ராதாபுரம் கால்வாய்க்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே ராதாபுரம் பகுதி விளைநிலங்களையும் குடிநீர் ஆதாரங்களையும் பாதுகாக்க உடனடியாக கால்வாயில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்பதே அவர்களது கோரிக்கையாக உள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜமாணிக்கத்துடன் செய்தியாளர் அறிவரசு. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.